ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேர் ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. கவரு ப்ளூடூத் சிம்பிள் 3 காட்டுது பாருங்க. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செகண்ட் சொல்யூஷன் பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் பெர்மிஷன் செக் பண்ணணும். ஸ்மார்ட் எக்ஸ் ஆப் கனெக்ட் ஆகலையா? பைக் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குதா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறது, இந்த ஆப்போட யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, கனெக்ஷன் இஷ்யூ வந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. என்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் என்னோட ஆப் வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப்பை ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் இல்லைனா iOS ஆப் ஸ்டோர் எண்ணில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் ஓரமாக இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். அதில் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி பண்ணி உள்ளே கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆனதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என் ஸ்க்ரீனில் வர மாதிரி ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஆல்ரெடி வந்துடும். இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் கேரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே ஆன்போர்ட் அண்ட் நியூ வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே ஆட் வெஹிக்கிள் விஐஎன் நம்பர் அப்படின்னு இருக்கும். அது கீழே இன்ஜின் நம்பர்னு இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க, விஐஎன் நம்பருங்கிறது வந்து சேஸ் நம்பருங்க. ஸோ ஃப்ரேமில் இருக்கும். அப்படி இல்லைனா ஆர்சி புக்கில் இருக்கும். ஆர்சி புக்குன்னா வரலனா இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, பைக் வாங்கின இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்வாய்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஜின் நம்பரும் இருக்கும், அதில் வந்து சேசஸ் நம்பர் இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி கீழே ஆட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வெஹிக்கிள் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வெஹிக்கிளை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து தான் இப்போ முக்கியமான ப்ராசஸ், அதான் பேரிங். நம்ம மொபைலை வந்து நம்ம பைக் கூட பேர் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேர் ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம். பைக் ஆனில் இருக்கும். ஆனில் இருந்தோடனே அதை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேர் நியூ வெஹிக்கிள் அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அவைலபிள் வெஹிக்கிள்னு காட்டும். உங்களுக்கு வந்து டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது காட்டும். அப்படி காட்டுனுச்சுன்னா அதான் உங்களோட பைக். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பைக்கில் வந்து கோடு காட்டும். அந்த கோடு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பார்த்து நீங்கள் உங்களோட மொபைலில் என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் ஆகிடும். டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஃபோனோட பேட்ரி, டவரு, ப்ளூடூத் சிம்பிள் 3 காட்டுது பாருங்கள். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இப்போ ஆப் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தாங்க யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆக்சுவலி என் பைக் 150, உங்கள் பைக் ஜூபிட்டர்னா ஜூபிட்டரோட பிக்சர் வரும். உங்களுக்கு என்ன பைக் என்ன மாடல் பிக்சரோ அந்த பைக்கோட பிக்சர் வரும். என்னை பொறுத்தவரையும் இது வந்து என்டார்க் 150க்கு வந்து வேஸ்ட்டுங்க. ஆப்பில் பெருசாக நிறைய ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஜூபிட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்க, அது ரொம்ப முக்கியமான. இது வந்து லைவ் லொக்கேஷன்லாம் எங்கெங்கே நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம பைக்கை எங்கே பார்க் பண்ணமோ அந்த லொக்கேஷன் இதில் அப்டேட் ஆகிடுங்க. இது சர்ச் டெஸ்டினேஷன்னா அது வந்து மேப்பு. இதில் நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகணும் முடிவு பண்ணிட்டோமோ அந்த டெஸ்டினேஷனை சர்ச் பண்ணி அதை நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேப் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு சென்ட் ஆகிடுங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் தாங்க, வெஹிக்கிள் ஸ்டாட்ஸ். இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரைடு அனாலிசிஸ் அப்படின்ட்டு பாருங்கள். டோட்டலாக பைக் எவ்வளோ ஓடி இருக்குது, ஓடோமீட்ரு ரீடிங்ஸ் எவ்வளோ, ஆக்சிலரேஷன் 0 to 60 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கேன், டாப் ஸ்பீடு வந்து 98 ஸ்பீட் நான் போயிருக்கேன், மை ரைட்ஸ். இந்த மை ரைட்ஸில் வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் போகிற ரைட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் சேவ் ஆகும். ஆனால் பெர் மந்த்துக்கு வந்து லாஸ்ட்டு 20 ரேட்ஸ் மட்டும் தான் சேவ் ஆகும். அதுவும் வந்து ஐ திங்க் லாஸ்ட் 3 months டேட்டா தான் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா மந்த் டேட்டாவும் எடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் இதுலேருந்து எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் தாங்க. நோட்டிஃபிகேஷன் நான் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். சரி, உங்கள் பைக் வந்து வேறு யாராச்சும் கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் உங்கள் வெஹிக்கிள் லாக் ஆகிடுச்சுன்னா கூட லாக் ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபியூலும் வந்து லோ ஃபியூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வார்னிங் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் இருக்குது. பட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் இல்லைங்க, இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல. நிறைய லேக் இருக்குது. இந்த ஆப்ஸில் நிறைய பக் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பட் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானு கேட்டால் யூஸ்ஃபுல். அவ்வளோதாங்க. ஆப்பில் இதுக்கு மேலே நான் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. கனெக்ஷன் இஷ்யூஸ் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் நான் இப்போ சொல்கிறேன். இது ஆக்சுவலி மொத்தமாக 3 சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இந்த 3 சொல்யூஷனுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்லேருந்து லாக் அவுட் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணிட்டு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். திருப்பி லாகின் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து எனக்கு நிறைய டைம் வந்து ஆப் ஸ்டக்காக இருக்குது, ஒர்க் ஆகலை, கரெக்ட் ஆகாமல் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் சொல்யூஷன் ஒர்க் ஆகலாம். செகண்ட் சொல்யூஷன் பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் பெர்மிஷன் செக் பண்ணணும். ஃபோன் செட்டிங்ஸுக்கு போங்க. ஆப் செக்ஷனுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் ஆப்பை செலக்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தென் பேட்டரி செக்ஷனுக்கு போயிட்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் செலக்ட் பண்ணணும். பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்தால் பேக்ரவுண்டில் ஆப் க்ளோஸ் பண்ணிவிடும்.
அதனால தான் கனெக்ஷன் ட்ராப் ஆகும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் செக் பண்ண நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்னுடைய ஃபோனில் எப்படி இருக்குன்னு நான் ஆட் பண்ணுறேன். அதை பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து ஆப் பர்மிஷன் செக் பண்ணுங்கள். ப்ளூடூத், லொக்கேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஃபோன் கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு அலோவில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய ஆப் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகலாம். அடுத்த சொல்யூஷன் 3வது சொல்யூஷன் இருக்குது. பட் அதை லாஸ்ட் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் சொல்யூஷன், ரீசெட் நெட்வொர்க்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட நெட்வொர்க்லாம் ரீசெட் ஆகிடும். வைஃபை ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்ஷன், சேவ்டு கனெக்ஷன் எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேட்ச் இருந்துச்சுன்னா ஸோ அது கிளியர் ஆகிடும். வந்து ரீசெட் ஃபோன் கொடுத்துடாதீங்க, ரீசெட் நெட்வொர்க்ஸ். இந்த 3 ஆப்ஷனும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சால்வ் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட்டோமேஷன். பைக் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி ஆப் ஓப்பன் பண்ணுறது. என்எஃப்சியில் நம்ம வந்து ஒரு என்எஃப்சி ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி நம்ம பைக்கில் ஓட்டிட்டோம்னா அது மேலே டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கூகுள் மேப்ஸு, டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பு, ப்ளூடூத் மொபைல் டேட்டா எல்லாமே ஆன் ஆகிடும். அந்த ஆட்டோமேஷன் செட்டப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.